வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்து சிவனினர்களால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு சிறப்பான ஒரு பரிகார தலமாக இருக்கக்கூடிய சிவனின் பார்த்தீங்கன்னா பூலோகநாதர் திருக்கோவிலை பற்றியும் இந்த ஆலயத்துக்கு சென்று எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய நிலம் வீடு வாச தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலக எந்த முறையில் வழிபடலாம், மேலும் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையும் விலகுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற சிவபெருமானை எந்த முறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய பார்த்தீங்கன்னா அற்புத ஆலயங்க. வீடு நிலம் மற்றும் வாச தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சிறப்பான ஒரு பரிகார தலமாக இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களால் குறிப்பாக ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவிலுங்க. காலப்போக்கில் இது பராமரிப்பு இன்றி இருந்தபோதும் 170 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வையாபுரி பரதேசி சுவாமிகள் இதை புதுப்பித்து திருப்பணி செய்திருக்காரு. தற்போது இந்து சமய அறநிலையினுடைய பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் தான் இயங்கி வருது. மேலும் இங்கு மூலவராக பூலோகநாதரும் அருள் பாலிக்கிறாரு. பூ உலகையே காக்கக்கூடிய இறைவன் என்பதால் இங்கு பூலோகநாதர்னு இவருக்கு பேருங்க. மேலும் இவரோடு புவனாம்பிகை தாயார் அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பெருமாளும் ஒரே இடத்துல அருள் பாலிக்கக்கூடிய ஒரே ஆலயங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா கிழக்கே உயரமான ராஜகோபுரமும் தென்கிழக்க மகா கணபதியும் வடகிழக்கில் பாலசுப்பிரமணியனே போன்ற சுவாமிகளின் சன்னதி இருக்குது. மேலும் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா லிங்கோத்பவர் முருகன் விஷ்ணு துர்கை சண்டிகேஸ்வரன் போன்ற நவகிரகங்கள் உள்ளிட்ட சன்னதிகளும் கோவிலுக்குள்ளே இருக்குதுங்க. மேலும் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வலம் வந்து வழிபடும் போது மணலில் நடந்து செல்லும் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. பூலோக தரிசனம்னு இதுக்கு சொல்கிறாங்க. இதனால் பூமி சம்மந்தமான பிரச்சனைகள், திருமண தடை, குழந்தை இல்லாதவங்கள் பார்த்திங்கன்னா இந்த தளத்துக்கு வந்து வழிபடுவதால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கிடுங்க. மேலும் கால்களுக்கு இயற்கை அக்குபஞ்சர் சிகிச்சை அளிப்பதாகவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா பூமி தோஷம், பில்லி, சூன்யம், ஏவல், இந்திரம், தந்திரம், மந்திரம், தென்மூளை உயிரம், வடமூளை உயிரம், சொத்து பாகா பிரச்சனை, ஜென்ம சாப பாவ தோஷ நிவர்த்தனம், வாஸ்து தோஷம், கந்திஷ்டி தோஷம்னு 16 விதமான தோஷங்களையும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூலோகநாதர் நீக்குவதாக சொல்லப்படுதுங்க. மேலும் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இந்த கோவிலில் பூலோகநாதரின் லிங்கம் திருமேனியாக எழுந்தருளி காட்சியளிக்கிறாரு. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபத்தில் புவனாம்பிகை சன்னதியும் பூலோகநாத சன்னதியும், வலதுபுறத்தில் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த கல்யாண நடராஜ பெருமாளும் அருள்பாலிக்கிறாங்க. கோயில் பிரகாரத்தில் கிழக்கு திசை நோக்கி சொர்ண விநாயகர், பாலமுத்து, குமாரசாமி போன்ற தெய்வங்களும் உருவங்களும் இருக்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னன்னா புவனாம்பிகை என்பதற்கு புவனத்தை ஆள்பவள்னு பொருளுங்க. இந்த கோவிலில் மகா மண்டபத்தின் நுழைவு வாயிலே பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் தனி சன்னதியில் புவனாம்பிகை நாயகி வடக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறாங்க. வரம் வேண்டினாலும் அது நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் அஷ்டோந்திர நவமொழி உச்சரித்து குங்குமம் அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் கைகூடும். திருமணத்தடை, குழந்தை பேரு உண்டாகுதல், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீர்த்து நல்வழி பிறக்குவதாக சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மகா மண்டபத்தின் வலது பக்கத்தில் தெற்கு நோக்கி தனி சன்னதியாக பிரசன்ன வெங்கடாஜலபதியும் அலமேலு மங்கை தாயார் கிழக்கு நோக்கி யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பாங்க. அலமேலு தாயாருக்கு இங்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைனால குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா திருமண தடை விரைவில். மேலும் நெல்லிக்குப்பம் பகுதியில் அமைந்த இந்த பூலோகநாதர் கோவிலுக்கு அருகே சிவலோகம் கைலாயன முக்கோண வடிவிலான பிறப்பு முதல் வாழ்ந்து முக்தியை அடைவது வரை 3 நிலைகளை குறிக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்குது. இவ உலகில் வேறெங்கும் பார்க்க முடியாதுங்க, இங்கே மட்டும்தாங்க பார்க்க முடியும்.
மேலும் வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டே இருப்பவங்க இங்கு வந்து மண்ணுக்கு அதிபதியான பூலோகநாதரை வழிபடுவதன் மூலம் விரைவில் பிரச்சனை தீருன்னு சொல்கிறாங்க. மண் தொடர்பான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் எளிதில் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவர் தாங்க இந்த பூலோகநாதர். மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பையும் அதிசய வடிவிலும் அமைந்திருக்கு. கோவிலுக்குள்ள வருவதன் மூலம் உலகில் வேறெங்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரே சமயத்தில் அண்டத்தின் அண்டவரான ஈஸ்வரனையும் பெருமாளையும் தரிசிக்கக்கூடிய உன்னத திருத்தலமாக இது இருக்கு. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய புவனாம்பிகை பெண்களுக்கு திருமண தடைகளை நீக்கி சுமங்கலி வாழ்விற்கும் கடவுளாக சண்டிகேஸ்வரருடைய சன்னதியிலிருந்து பார்வையிடும் போது ராஜகோபுரம் முதல் பூலோகநாதர் வரை 10 தெய்வங்களை ஒரே கோணத்தில் தரிசிக்க முடியுங்க. விழாக்கள் முக்கிய நாட்களில் ஆணி திருமஞ்சனம், ஆடிப்புறம், நவராத்திரி கொலு, புரட்டாசி சனிக்கிழமை, கார்த்திகை சோமவாரன்னு மார்கழி வைகுண்ட ஏகாதசி போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க சிவபெருமானை வீட்டிலிருந்து எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. மும்மூர்த்திகளின் ஒருவரான சிவபெருமான் பார்த்தீங்கன்னா முழு கடவுளாகவும் பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளாகவும் இருக்கிறாரு. அந்த சிவபெருமானை வேண்டி வணங்கக்கூடிய 10 கோடிகள் ஏராள பேர் இன்னும் இருக்கீங்க. மேலும் நம்முடைய பாவத்தையும் தோஷத்தையும் நீக்கி நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் தான் இந்த சிவபெருமானுங்க. பெரும்பாலானவங்க சிவ வழிபாட்டை ஆலயத்தில் தான் செய்வீங்க. ஏன்னா வீட்டில் சிவ வழிபாடு செய்வதில்லை, அதற்கான விதிமுறைகள் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எளிமையான முறையில் கூட வீட்டிலேயே வணங்கினா சிவனுடைய முழு அருளால் உங்கள் வீட்டில் சகல செல்வங்களையும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானை நம்ம வீட்டில் எளிமையான எப்படி வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வழிபாடு செய்வதற்கு வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா சிவபெருமானின் படம் இருந்தால் கூட அதை வைத்து நம்ம வழிபடலாங்க. எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்லை, சிவபெருமானை மனதார நினைத்து இந்த ஒரு வழிபாடு செய்துவாங்க. அதே போல் இந்த வழிபாடு செய்வதற்கு சங்கு இருந்தால் ரொம்ப நல்லது. சங்கு இல்லாதவங்க அதை வாங்க முடிந்தவங்க வாங்கி வச்சு வழிபடுங்க. சங்கு வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு வழிபாடு செய்யலாம். சிவ வழிபாடுனா வில்வ இலை ரொம்ப சிறப்புங்க. எனவே வில்வ இலையே கொஞ்சம் வாங்கி வந்து சுத்தம் செய்து எடுத்து வச்சுட்டு சிவலிங்கம் இல்லைன்னா படை இருந்தால் அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செய்திடுங்க. எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, பூஜை அறையில் முதல்ல ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு கிழக்கு நோக்கி எரியட்டும். பிறகு வில்வ இலையை சங்கு இருந்தால் அதில் தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் வில்வ இலையை அதில் போட்டுடுங்க. இல்லைன்னா பஞ்சை பாத்திரத்தில் போட்டுடலாம். பிறகு சிவலிங்கம் வைத்திருந்தவங்க இந்த தண்ணீரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்திடுங்க. சிவலிங்கமும் படமும் இல்லை என்பவங்க ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வைத்து பார்த்தீங்கன்னா அதில் வில்வம் சேர்ந்த தண்ணீரை ஊற்றியபடியே ஓம் நமச்சிவாய என்னும் நாமத்தை சொல்லுங்க. இதை செய்த பிறகு கொஞ்சம் வில்வ இலையை கையில் எடுத்துக்கிட்டே சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதாக மனதில் பாவித்து கொண்டு சிவ அஷ்டோந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு வில்வ இலையாய் போட வேண்டும். பிறகு சிவலிங்கம் இருந்தால் அவற்றுக்கு நீங்கள் செய்யலாம். இல்லாதவங்க மனதார நினைச்சு கொண்டு போடுங்க. இந்த வழிபாடு முடிந்த பிறகு நீங்கள் அபிஷேகம் செய்து தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சிடுங்க. இது சிவனுடைய அருள் நிறைந்திருக்குங்க. அதே போல் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேல் வைத்தும் வழிபடலாங்க. தினமும் காலையில் நீராடி சிவலிங்கத்துக்கு தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்திடுங்க. பிறகு பால், தண்ணீர், கங்கை தீர்த்தன்னு கொண்டு அபிஷேகம் செய்யலாம். சந்தனம் மட்டும் வைக்க வேண்டுங்க. வெள்ளை நிற பூக்களை மட்டும் படைத்து வழிபடுங்க. தினமும் 2 வேளை பூஜை செய்ய வேண்டுங்க. தினமும் ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம். இல்லைன்னா வாழைப்பழத்தை நீங்கள் நெய்வேத்தியமாகவோ கற்கனை பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாகவோ படைத்து வழிபடலாங்க. ஒரு நாட்கள் வெளியூர் செல்வதாக இருந்தீங்கன்னா ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி வச்சுட்டு போகலாங்க. நீண்ட நாட்கள் ஊருக்கு செல்ல நேர்ந்தால் தினசரி நீங்கள் அபிஷேகம் நெய்வேத்தியம் செய்வதற்கு கட்டாயம் யாராவது ஒருவரை நியமிக்க வேண்டும். வெளியூர் இல்லைன்னா கையோடு சிவலிங்கத்தை வெளியூருக்கு எடுத்து சென்றுடுங்க.
நீங்கள் எங்கே தங்கி இருக்க போகிறீங்களோ அங்கேயே வைத்து உரிய பூஜைகளை செய்திடலாம். நீங்கள் எல்லாமே உங்களால் செய்ய முடியும்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை வைத்து வழிபடுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வீடு தொடர்பான பிரச்சனைகளுக்கோ நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கோ சிறப்பான ஒரு பரிகார தரமான நெல்லிக்குப்பம் பூலோகநாதர் திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.